இந்த நாளிலும் கூட நம்ம அப்பம்பிக்க போகிறோம். முன்னாடியாகவே நம்ம வார்த்தைகளை தியானித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கீங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை உணர்த்துங்க, எங்களை சந்திங்க. இந்த நாளில் உங்களுடைய அப்பத்தை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே பிக்கவும் உடைய பானத்திலே நாங்கள் பானம் பண்ணவும் எங்களை தகுதியாக்கும்படிக்கு எங்களை இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பன்னெண்டாம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த சம்பவம் எப்படி எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், பிலிப்பின் இடத்துலையும் அந்திரேயா இடத்துலையும் ஒரு 2 பேர் வராங்க. 2 பேர் இயேசுவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது இயேசுவின் இடத்துல போய் சொல்கிறாங்க, இப்போ உங்களை பார்க்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். அப்போ நான் இதை தியானித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 30 வருஷம் முடித்து ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு நீங்கள் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவினிடத்தில் வந்தவர்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. வியாதியோடு வந்தவர்களுக்கு வியாதியை சுகமாக்கியிருக்கிறார். பசியோடு வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறார். இன்னும் நடக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறவர்களை நடக்க செய்திருக்கிறார். எத்தனையோ விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு அநேகருக்கு செய்தார். அவரிடத்தில் வந்த யாவருக்கும், அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அவரால் அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. பாக்கி எல்லாருக்கும் அற்புதத்தை செய்தார். அப்படி வந்த எல்லாருக்கும் அப்படி செய்தவர், அவர் இப்பொழுது சிலுவைக்கு போகிறார். எல்லாம் முடிந்து அவர் சிலுவைக்கு போகும்போது இப்போவும் கொஞ்சம் பேர் அவரை பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ அவங்க பார்க்க வரும்போது அவங்களுக்கு அவர் ஏற்கனவே செய்தது போல் என்னை பார்க்க வந்தாங்களா, அவங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எப்படி நம்ம சபையில் யாராச்சும் என் இடத்துல வரும்போது, பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உங்களுக்கு வேணும், எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் அதுவரைக்கும் நடந்த இயேசு இப்பொழுது எப்படி நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னிடத்தில் வர்றவங்களை பார்த்து இப்போ நீ மரிக்கணும் அப்படின்னு பேசுகிறார். ஒரு கோதுமை மணியை காமிச்சு, அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே வந்தவங்கெல்லாம் இயேசுவினிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு போனாங்க. ஆனால் இப்பொழுதோ இயேசு நீ மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள், மனசில் கொண்டு வந்து பாருங்கள். ஏன் இதை அவர் இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், கீழே அடுத்த வசனத்தை பாருங்கள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்படின்னா என்ன பார்த்தார் அப்படின்னா, எல்லாருடைய மனதிலும் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது என்னென்னா, தன்னை நேசிக்கிற, நான் இருக்கிறேன்னா இப்போ என்னையே நான் நேசிக்கிறவனாய் நான் இருக்கிறேன். அதுதான் இங்கே சொல்கிறார் அவர், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஒவ்வொரு மனிதனும் தன்னையே நேசிக்கிறவர்களாய் அல்லது தனக்காய் வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படிங்கிறத உணர்ந்தவராய் தான் இப்போவும் கூட ஒரு 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தது போல் அவர் கொடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்கலாம். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்கள் போயிருந்திருப்பார்கள்.
ஆனால் இயேசு என்ன செய்ய நினைத்தாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்தாரோ, அந்த செயல்கள் நடக்கக்கூடாமல் போய்விடுமோ அப்படிங்கிறத உணர்ந்தவராய் இப்பொழுது அவர்களுக்கு தான் கொண்டு வந்த அந்த சுவிசேஷத்தை, அந்த மகிமையை அவர்களுக்கு பேச ஆரம்பிக்கிறார். இதை தான் நம்முடைய சபையில் தேவன் தொடர்ந்து நம்மளோடு பல கோணங்களில், பல திசைகளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி தேவன் நம்மிடத்தில் பேசி நம்மை சரியான இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். வெறுக்கிறவனோ அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ நம்மை நேசிக்கிறோம், நம்மை நாமே அன்பு கூறுகிறோம், அதை நான் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதான் கோதுமை மணி நிலத்தில் இருந்து சாகிறது. இதை தான் இயேசு செய்தார். இந்த பூமி நாட்களில் அவர் வாழ்ந்தபோது இயேசு தன்னை ஒருபோதும் நேசித்ததே கிடையாது. அவரை நேசித்ததே கிடையாது. அவரை நேசித்தது கிடையாது என்பதை நாம் எதனால் புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள், அவருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சங்கட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இவை எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தன்னை நேசிக்காதனால தனக்கு விரோதமாய், இப்போ நம்ம படித்தோம்னா, தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த அத்தனை சூழ்நிலைகளுக்கும் காரியங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அதை சகித்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. பாருங்க, அவமானத்தை நாம் யாரெல்லாம் சகிக்கிறோமோ, நமக்கு ஏற்படுகிற அவமானம், நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் நிமித்தமாய் நமக்கு ஏற்படுகிற யாவற்றையும் நாம் சகித்து நாம் அதில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நான் என் ஜீவனை வெறுக்கிறேன், என் ஜீவனை வெறுக்கிறேன். அப்படி வெறுக்கிறவர்கள் தான் நீங்கள் என்ன எழுதியிருக்குன்னா, நித்திய ஜீவகாலமாய் அவர்கள் அதை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய நித்திய ஜீவ காலம், நம்முடைய முடிவில் நாம் ஏமாந்து போயிடுவோம் அப்படிங்கிறத அதை தெரிய வரும் பொருட்டு தான் இயேசு அங்கே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குன்னா, கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்ம எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம். அங்கே அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள், ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருவர் அங்கே மரிக்கணும். நான் புருஷனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் அங்கே கோதுமை மணியை போல நான் விழுந்து மறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் சொல்கிறது போல, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நான் மட்டும்தான் இருப்பேன். என் வீட்டில் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, சபையில் ஜனங்கள்லாம் இருப்பாங்க, எல்லோரும் நம்ம இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இருக்கேன். அப்படின்னா நான் மறிக்கலைன்னா நான் மட்டும்தான் இருப்பேன். நான் மறிக்காத போது என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் மனைவிக்கு என் மேலே ஒரு அன்பு இருக்காது, பிள்ளைகளுக்கு என் மேலே ஒரு அன்பு இருக்காது, ஒரு நேசம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தகப்பன் மறிக்காத தகப்பன், இவ எதுக்கு எடுத்தாலும் எதுக்கும் பதில் சொல்லுகிறவர், அல்லது அதுக்கு நியாயமாக எதையும் சொல்லி அவர் ஜெயித்து விடுகிறவர். அப்படின்னா அவர் தன்னையே நேசிக்கிறவர். அப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகுதுன்னா, ஒரு இணக்கம் உண்டாகாது. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் மரித்தார். ஆகையினால தான் நம்ம எல்லாரும் அவரை நேசித்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இயேசுவை நேசித்ததுனால்தான் அவர் மரித்தார். அவர் கோதுமை மணியாய் இந்த பூமியில் மரித்து போனார். அப்படிங்கிறத சிலுவையில் மரித்ததை நான் சொல்லலை, அது லாஸ்ட்டு. அவர் 33 வருஷம் இந்த பூமியில் வாழும்போது அனுதினமும் சிலுவையை எடுத்து அவர் மரித்தார். சிலுவையை தினமும் எடுத்தார். ஒரு நாள் கூட அவர் சிலுவை எடுக்காத நாளே கிடையாது.
ஆகையினால தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அனுதினமும் இந்த இயேசு மரித்ததுனால்தான் நம்ம எல்லாரும் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். அவர் நம்மை இழுத்து கொண்டார். அவர் தான் நம்ம இழுத்து கொண்டார், நம்ம அவரை இழுக்கலை. நான் சொல்கிறது உண்மையா? அவர் நம்ம இழுத்து கொண்டதுனால தான் இங்கே வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம். இயேசுவை சேர்ந்து பாடினோம், துதித்தோம், அவருடைய வார்த்தைகளை பிள்ளைகள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதை அப்படியே திருப்பி யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இயேசுவை போல மரித்தால்தான் குடும்பத்தில் மனைவியை நான் இழுத்து கொள்ள முடியும், பிள்ளைகளை இழுத்து கொள்ள முடியும், சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நான் இழுத்து கொள்ள முடியும். நான் மரிக்கவில்லை, நான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் நான் தனித்து இருப்பேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் புருஷன் தனித்து இருக்கிறார், மனைவி தனித்து இருக்கிறார்கள். சபையில் அநேக சகோதர சகோதரிகளுக்குள்ளே உண்மையான ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் என்பது இல்லாமல் தனித்து இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் கூடுகிறோம், எல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நாம் தனித்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏன் நான் தனித்து இருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் மரிக்காமல் இருக்கிறேன். என்னை யாரும் உரச முடியலை, எனக்கு ஏதாவது ஒரு புத்திமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 இணக்கமான இடத்திற்கு நான் இல்லை. ஒரு வீட்டில் கூட என் மனைவி கூட என்னை உரச முடியாது, புருஷனும் என்னை உரச முடியாது. புருஷனும் ஒன்று சொல்ல பயப்படுறாரு, மனைவியும் ஒன்று சொல்ல பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் மரிக்காமல் இருக்கிறோம். பாருங்கள், இயேசு மரித்ததற்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன இருக்குது தெரியுமா? பேதுரு இயேசுவை தனியே கூப்பிட்டு கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்துருக்கீங்களா? இயேசு யார்? நம்ம எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம்? பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் இன்னும் மரிக்காமல் இருக்கிறேன். ஆகையினால தான் எனக்கு யாரும் ஒரு ஆலோசனையோ அல்லது ஒரு காரியமோ என்னால் சொல்ல முடியவில்லை. ஆகினால் நான் இன்னும் ஆண்டவர் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி எனக்குள்ளே இன்னும் இல்லை அப்படிங்கிறத நாம் உணரணும். ஆகையினால தான் இந்த வார்த்தையில் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு எழுதியிருக்கு. கடைசியாக நம்ம இழந்து போயிடுவோம். அதனால் நான் என் ஜீவனை நான் வெறுக்கிறேன், நான் அதை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யார் வேண்டுமென்றாலும் என்னை மரணத்துக்கு நேராக என்னை அழைத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வரணும். ஒரு ஆர்வம் நம்மை கடிந்து கொள்ளட்டும். பாருங்கள், நமக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள். நம்ம காலையில் 15 நிமிடம் நம்முடைய மூத்த சகோதர சகரியா பூனன் பேசுகிற செய்தியை நம்ம கேட்குறோமே, எவ்வளவு பெரிய கடிந்து கொள்ளுதலும், எவ்வளவு பெரிய நம்மை ஜீவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் கூட ஒரு செய்தியை கேட்டு நான் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். விசேஷமாக பெற்றோர்கள் நீங்கள் அவசியம் கேட்கணும். கணவன் மனைவி அப்படிங்கிறத நாம் அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் கேட்டு செய்கிறது கொஞ்ச நாள் தான் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தினங்கள் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொன்னாங்க, இந்த சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானுடைய ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள், துறைதனங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒன்று வியாதியை கொடுக்கவோ அல்லது அவர்களை கீழ்ப்படியாமை, அதிகமாக அதுதான் கீழ்ப்படியாமைக்குள்ளே நடத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த வார்த்தையை பாருங்கள், இப்பொழுது அப்படின்னு எழுதியிருக்கு. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எழுதலை. நீங்கள் என்னைக்கு எடுத்து படித்தாலும் அது இப்பொழுது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எவ்வளவு அதை ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையாக இருக்குது பாருங்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் கீழ்ப்படியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிரியை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆகாயத்தின் அதிகாரம் அந்த பிரபு சாத்தான் என்ன செய்கிறான்னா பிள்ளைகளை கீழ்ப்படியாமைக்குள் நடத்துகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை ஜெபிக்கணும். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த பிள்ளைகள் உங்கள் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி? உங்கள் வீட்டை விட்டு, அது பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம பிள்ளைகளுக்காக அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் பொல்லாத உலகம். பாருங்கள், செய்தித்தாளில் யூடியூப் நியூஸுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிப தம்பிகள் காலேஜில் படிக்கிற பையனுங்க எல்லாம் சேர்ந்து தவறுகளை சேர்ந்து கொண்டு ஒருவனை கொலை செய்கிறான். 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சேர்ந்து கொண்டு கொலை செய்கிறார்கள். எவ்வளவு முரட்டாட்டமான பொல்லாத இந்த உலகம். நம்முடைய பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு நம்ம அனுப்ப முடியவில்லை, காலேஜுக்கு அனுப்ப முடியவில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கிற எல்லாரும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறார்கள். சாத்தான் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளை நாம் பாதுகாப்பாக அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக பிரயாசப்பட்டு நாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. ஆகையினால்தான் இப்போ என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் நான் ஸ்கூலில் கொண்டு விடும்போது தலையில் ஒரு கை வச்சு ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஒரு செகண்ட் ஜெபம் செய்து தான் அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்குள்ளே அனுப்பி விட்டுட்டு வரேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியுது, அங்கே சிறு பிள்ளை, இந்த சின்ன பையன் போகிறான், அடுத்த நாள் அப்படியே மூஞ்சில் ஒரு காயத்தோடு வீட்டுக்கு வருகிறான். காரணம்னா அங்கே 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கு. எல்கேஜி படிக்கிற பசங்க 2 பேர். இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சாலும், ஆனால் இவனுக்கு சில காயங்கள் மூஞ்சில் இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போவே அந்த சூழ்நிலைகள் எப்படி வித்தியாசமாக போகுது பாருங்கள். அப்போ ஏன்னா நம்ம பிள்ளைகளை இயேசு எப்படி சொன்னார்ல, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி நாம் ஜெபம் பண்ணி உண்மையாகவே நாம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் தேவ அன்பில் நாம் பாதுகாத்தோம்னா, அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர்ற நாளில் அவர்கள் சபைக்கு தூணும் ஆதாரமாக இருப்பாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் அற்புதமான வசனம். நீங்களாம் நானும் 2 பேரும் மறக்கக்கூடாத வசனம். 33ஆம் வசனம், 5:33. எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் மறிக்கணும்னு சொன்னேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் தனித்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே நம்ம செஞ்சால் தான் நம்ம தனித்து இல்லாமல் இருப்போம். என்னென்னா, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல என் மனைவியை நீ நேசி, அன்பு கூறு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மனைவிக்கு என்ன சொல்கிறாரு, தன் மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். மனைவியிலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். அப்படின்னா புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி புருஷனை மரியாதையாய் நடத்த வேண்டும், அல்லது மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்படிங்கிறத நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. அதில் மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கணும்.
நான் இன்றைக்கு காலையிலிருந்து என் மனைவியை நான் எப்படி நேசித்திருந்திருக்கேன், அவர்கள் மேல் எவ்வளவு அன்பு காட்டியிருந்திருக்கிறேன், என் புருஷனை நான் எவ்வளவு மதித்திருந்திருக்கிறேன். சில பேர் பேரை சொல்லி கூட கூப்பிடுவாங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஒரு இடத்துல புருஷனை வந்து பேரை சொல்லி கூப்பிடுறது, அப்புறம் வாப்போன்னு கூப்பிடுறது. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி சில நேரம் நீங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க, சொந்த தாய் மாமா அத்தை மாமா பிள்ளைங்களை கூட நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். அல்லது எப்படியோ வித்தியாசம். ஆனால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த புருஷனை நீங்கள் அழைக்கும்போது அவர்களை மிக மிக கவனமாய் மரியாதையாய் நாம் அழைக்க வேண்டும். வாடி போடின்னு பேசக்கூடாது. அது நிறைய பேர் பயங்கரமாக அவளை இவளை அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இங்கே வாடி அப்படிம்பாங்க, அதை எடுத்த அடி, இதை பண்ண அடி, அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தை அவன் மூத்த சகோதரன் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை வாடி போடின்னு கூப்பிட்றீங்க, உங்கள் வீட்டுக்கார் நீங்கள் வாடி போடின்னு அவங்கள கூப்பிட்றீங்க, அவங்க இங்கே வாடா அப்படின்னா எப்படி இருக்கும்? புருஷனை பார்த்து வாடான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களால் பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாம் மரியாதை, இதெல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கோம், நம்ம அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கவனிப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அவங்க கணவன் மனைவிங்கிறது கூட எவ்வளோ மரியாதையாக, எவ்வளோ அந்த குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறத அவங்க பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, வேதம் அப்படி தான் சொல்லுது, உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பதாக பிரகாசமாக இருக்க கடவுது. அப்போ இந்த நாளில் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்க முடியலை அப்படின்னா நான் இன்னும் கோதுமை மணியாகவே இருக்கிறேன், இன்னும் நான் மரிக்கலைன்னு அர்த்தம். கோதுமை மணியாகவே நாம் இருக்கிறோம். ஆகையினால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் கண்டுபிடித்தது என்னென்னா, நான் மரிக்கணும், அவ்வளோதான். நான் என்னுடைய சுயத்துக்கு, என்னுடைய சொந்த விருப்பத்துக்கு நான் மரிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர் மரித்தார். அப்படி மரித்ததின் அடையாளமாக தான் கடைசி ராபோஜனத்தில் அவர் அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்தார். கொடுத்து அவங்க எல்லாரும் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி அதை பித்து கொடுக்குறார். ஆனால் அந்த அளவுக்கு அவர் உடஞ்சிட்டார். நான் நினைக்கிறேன் அந்த அப்பம் எடுத்து பிக்கும்போது அவ்வளவு ஈஸியாக இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக பிச்சு அப்படியே கொடுத்துருப்பார். ஏன் அப்படின்னா அவர் 33 வருஷம் அந்த அளவுக்கு உடஞ்சி மரித்து ஒரு சாதாரண ஒரு உடம்பாக போயிட்டார். இன்றைக்கி பாருங்கள், நம்மளை பிக்கவே முடியல, சில பேரை பிக்க முடியல, அப்படியே அழுத்தமாக இருக்குது. அப்படியே பிச்சு எடுத்தாலும் கொஞ்சோண்டு எடுக்க முடியுது, கொஞ்சம் தான் பிச்சு எடுக்கிறோம், பாக்கி பிக்கவே முடியல. அது கிடக்கு போடணும் போட்டுடுறோம், போட்டுட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்முடைய குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அப்போ எப்போவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம யார் வேணாலும் பிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. கணவன் நினைக்கணும், என்னுடைய மனைவி எப்பொழுதும் அவங்க ஒரு மெல்லிய அப்பத்தை போல இருக்கிறாங்க, என் புருஷன் எப்பொழுதும் மெல்லிய அப்பத்தை போல இருக்கிறார், எது வேணாலும் நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் நடந்து கொள்ள, அந்த சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போக உதவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும். ஆகையினால இந்த நாளில் நாம் மரிக்கணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மரித்த மனுஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், 1-2 பேரை. ஆதியாகமும் 105 இங்கே யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த யோசேப்பு அவன் 12 பேரோடு பிறக்கிறான். 12 பேரோடு பிறந்து இந்த வார்த்தைக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். பதினெட்டாம் அதிகாரத்தில் அங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து 2ஆம் வசனத்தில் குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் என் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையிலே வளைத்து கொண்டிருந்தான். 4ஆம் வசனம், குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைத்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு பேசுகிறாரு. நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே இருக்கிற குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் போகிறான். அங்கே போகும்போது ஒரு பாத்திரத்தை அவன் வனைத்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் அந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு. அது உடஞ்சி போயிடுச்சுன்னு கூட வைக்கலாம். ஆனால் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, அதை கெட்டுப்போன அதை எடுத்து திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அந்த குயவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, ஏதோ ஏனோதானோலாம் வளைக்கலை. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ எப்படியோ இருந்தால் போதும், எப்படியோ நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும், ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் போதும், எப்படி நம்ம காரியங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வர்றோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடிக்கு நம்ம எல்லாரையும் வணக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்வைக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் நினைப்பதற்கும் அவர் செய்ய நினைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அப்போ இப்படி நான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கைகளில் இருக்கிறீர்கள். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு குயவனுடைய கையில் எப்படி களிமண் இருக்கோ அது போலவே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கையிலே ஒரு களிமண்ணாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்போ அந்த குயவன் அந்த களிமண்ணை தன்னுடைய பார்வைக்கு விருப்பப்படி வளைக்கிறது போலவே தேவனும் தன்னுடைய கையில் இருக்கிற களிமண்ணாகிய நம்மையும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வணைக்க விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை எப்படி வணைக்க நீங்கள் சுத்தம் வச்சுருக்கீங்களோ அதுபோல் என்னை வணைச்சிருங்க, நான் உண்மையாய் களிமண் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே தேவன் அவருடைய விருப்பத்தின்படி நம்மை வளைப்பார். அதுக்கு தான் இங்கே சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு 105ஆம் சங்கீதத்தில் சொன்னேன். இப்போ யோசேப்பை தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, அவனும் ஒரு களிமண், அந்த களிமண்ணை அவருடைய கையில் எடுத்து இப்போ யோசேப்பை அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி வணைக்க அவர் முடிவு செஞ்சிட்டார். இங்கேயும் கூட பாருங்க, நம்மில் அநேகரில் ஒரு சிலராய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மையும் யோசேப்பை வணைக்கிறது போல அவர் வணைக்க, அவருடைய பார்வைக்கு நம்மை வளைப்பதற்கு அவர் எடுக்கிறார், அநேகரை நம்ம எடுக்கிறார். அதுபோல் யோசேப்பை நம்ம எடுத்த அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் எடுப்போம். அவனுடைய 105ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை பார்த்தேன். யோசேப்பை அனுப்பினாருங்கிறதுக்கு ஓகே, ஆனால் அவனை எப்படி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு.
அப்படின்னா அவனை ஒரு கைதியாய் அனுப்புகிறார். அவனுக்கு பேர் கைதியாக இருக்குது. கைதி, அவன் குற்றவாளியாய் அனுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம். குற்றவாளி ஆயிட்டான். இப்போ என்ன செய்கிறார்னா, ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிற ஒரு மனிதனை அவன் பார்வையில் தேவனே அவனை ஒரு குற்றவாளியை ஆக்கி அவனை அனுப்புகிறார். அப்படி குற்றவாளியாக ஆக்கி அனுப்பினவன் என்ன செய்யப்படுகிறான் பாருங்க, அடுத்த வசனம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. பார்த்தீங்களா? யோசேப்பை ஒரு சிறையாய் விற்கப்பட்ட போது, இன்றைக்கி சிறையில் நிறைய கைதிகள்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த கைதிக்கு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கு. யோசேப்புங்கிற இந்த கைதிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவன் கால்களை விலங்கு போட்டு. நம்ம பெரும்பாலும் கைதிகளை பார்ப்போம். நான் கூட நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். போலீஸ் 2 போலீஸை நடுப்புற விட்டு அழைச்சிட்டு போவாங்க. பஸ்ஸில் 3 சீட்டில் அவனை நடுப்புற உட்கார வச்சு பக்கத்தில் போலீஸ் உட்காந்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கையை தான் பின்னாடி விலங்கு போட்டிருக்கோம். இப்படி விலங்கு போட்டு பின்னாடி கட்டியிருப்பாங்க. ஒரு சில பேரை முன்னாடி கட்டியிருப்பாங்க. அப்படி தான் நம்ம கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், வித்தியாசமாக கையின்னு சொல்லலை, காலில் விலங்கு, காலில் விலங்கு போட்டு விட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அப்படின்னா பயங்கரமான ஒரு சித்திரவதை அவனுக்கு அங்கே ஜெயிலில் நடந்திருக்கு. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதையாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு தேவன் எவ்வளவு பிரயாசம் எடுத்திருக்கிறார். அதே போல தான் இயேசுவையும் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கடவுள் அவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. இயேசுவை குறித்து எழுதியிருக்கு. அவரை பூரணப்படுத்துவது, அந்த ரட்சிப்பின் அதிபதியை எப்படி பூரணப்படுத்தினாரா? உபத்திரவங்களினாலே அப்படின்னு எழுதியிருக்கு. உபத்திரவங்களினாலே அவரை பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அதே போல தான் இயேசுவையும் யோசேப்பையும் அவரை பூரணப்படுத்துவதற்கு இங்கே எழுதப்பட்டது போல அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போனா நம்ம எல்லாரையும் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க இயேசு இந்த பூமியில் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்து தன்னுடைய மாம்சத்தில் இருக்கிற அந்த சுய சித்தம், சொந்த விருப்பத்திற்கு அவரை மறிக்கும்படிக்கு பிதா அவரை அவருடைய வார்த்தை உபத்திரவங்களினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஒருவேளை எத்தனையோ முறை அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கூட அவர்கள் நாட்களில் அவர்களுக்கு கிடைத்திருக்காமல் இருந்திருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். ஒரு சாப்பாடு கூட. அது மாதிரி இப்போ நமக்கு அப்படிப்பட்ட சங்கடம் இல்லை. ஒருவேளை சில நேரங்களில் நம்ம வீடுகளில் ஏற்படலாம், அது மாதிரி பெருசாக இல்லை. அப்போ இயேசு உட்கார்ந்து அதை யோசிச்சுருப்பான்னு பாருங்கள். அந்த குடும்பத்தில் 6-7 பேர் இருக்காங்க. இயேசுவின் குடும்பத்தில் இயேசுவோட பிறந்த தம்பிங்க, தங்கச்சிங்க, அம்மா, அவங்க அப்பா சீக்கிரமே இறந்து போயிட்டார். உட்காந்து அவர் அந்த சூழ்நிலையை அப்படி யோசித்துருப்பாருன்னு பார்த்துங்க.
அவருடைய அந்த ஆசாரி தொழிலில் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தேவன் அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். அப்படின்னா இப்போ வேலை இல்லாத ஒரு உபத்திரவத்தை இயேசுவுக்கு அனுப்புகிறாரு. ஒரு வாரம் வேலை இல்லை, பணமே இல்லை. ஆனால் அவர் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டார், யார்கிட்டையும் போய் எதையும் சொல்ல மாட்டார், கேட்க மாட்டார். அப்போ உட்காந்து யோசிச்சிருப்பார், என்ன தெரியுமா, சார் நான் தான் பசியோடு இருக்கேன், அது ஓகே. ஆனால் என்னோட கூட பிறந்த தம்பிங்க, அம்மா, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு அதை நினைக்கும்போது அவர் எவ்வளவு ஒரு பயங்கரமான உபத்திரவத்தை அவர் சந்தித்திருக்கக்கூடும் யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கி ஒரு சாப்பாடு இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு சாப்பாடு இல்லை, ஏதோ ஒன்று இல்லை, பிள்ளைங்க ஒன்று கேட்குது, ஒரு கொண்டக்கடலை வாங்கித்தாங்க, அல்ல ஏதோ ஒன்று ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குதுங்க. இல்லை நான் எத்தனையோ முறை எங்கள் பேத்தி அழைச்சிட்டு போகும்போது திடீர்னு தாத்தா பசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸுக்கு கிடச்சா தேவலாங்க, அது இந்த தாத்தாட்ட செல்லுபடி ஆகாது, வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டு இங்கிட்டு வந்த ஒருபாடு மனசு அவ்வளோ வேதனைப்படும். நான் உண்மையை சொல்கிறேன், நம்ம பிள்ளை கேட்டுச்சு, அந்த ஒரு இதை வாங்கி கொடுக்காம எவ்வளோ அப்படியே அரக்க குணமாக கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நான் அது மாதிரி அநேக முறை என்னுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ சாதாரணமாக ஒரு கொண்டக்கல்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காததுக்கு எனக்கு ஒரு அந்த உபத்திரவம், அந்த பாடுகளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்துருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை இயேசுவில் நாம் சொல்லலாம். இப்படி தான் இயேசுவை அவர் பூரணப்படுத்தினார். இப்படி தான் அவர் ஒவ்வொரு விஷயங்களிலும். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் வேலை இல்லை, 2 நாள் வேலை இல்லைன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம்? வேலை இல்லைன்னா சில குடும்பங்களில் சண்டையே வருது, வேலை செய்யலை அப்படிங்கிற சண்டையே வருது, சம்பாதிக்கலைன்னு சண்டை வருது, என்னென்னமோ நடக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது. சம்பாரிச்சிட்டு வந்து இவர் கட்டாக தூக்கி போட்டால் தான், அப்பா என் புருஷன் ஒரு 2 கட்டு கொண்டு வந்தார், எண்ணி பார்த்தா எல்லாம் 100 ரூபா தாள் 200 ரூபா தாள் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, எத்தனை ரூபா தாள் இருக்குது, 500 ரூபா தாளாக இருக்குது அப்படின்னு மனைவி அப்படியே பயங்கரமாக குளுமையாக இருக்குது. அந்த நேரத்தில் எனக்கு ஏசியை வேண்டாங்க, ஏசியை நிறுத்திடுங்க, இந்த 500 ரூபா கட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படி குழுன்னு இருக்குது, 500 ரூபா தாளை பார்த்தோன்னே அப்படின்னு அநேகர் நம்முடைய காரியம் அப்படி வித்தியாசமாக இருக்குது. பிரியமானவர்களே, இது போல தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரை உபத்திரவத்தில் அவரை தேவன் பூரணப்படுத்த வேண்டியிருந்துச்சு. அப்போனா அந்த மகிமையை நான் பார்க்கும்போது, இப்போ மனைவியாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் புருஷன் வேலையே செய்யறதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்ம ஜெபிப்போம் வாங்க, நமக்கு ஒரு நல்ல வேலையை தருவார், நல்ல ஒரு சம்பாதியத்தை கொடுப்பார், நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்லாம், ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி, அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷர்கள் வேணும் நம்முடைய சபைக்கு. யோசிச்சு பாருங்க. அதை நேற்று கூட நான் ஒரு சாட்சி சொன்னேன் சகோதரி வீட்டில், அது சொல்ல நேரம் பெரிய சாட்சி. அப்போ பரிசுத்தவான்களெல்லாம் எவ்வளவு தீர்க்கமாய் உண்மையாய் அவங்க தேவனை சார்ந்து கொண்டு வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, தேவன் நம்மை உபத்திரவங்களுக்குள்ளே நடத்துகிறார், பாடுகளுக்குள்ளே நம்ம நடத்துகிறார், பல விதமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம நடத்தி அதன் மூலமாய் நம்ம மகிமையில் அவரை கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய வேலையாக இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்றோம், அப்போ பிள்ளைங்க போயிட்டு வாத்தியாருக்கே கீழ்ப்படியாமல் அது என்ன சொன்னாலும் இங்கிட்டு திரும்பிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு தினம் வந்துகிட்டு இருக்கான், வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒரு 10th படிக்கிற மாணவன் மாணவி அப்படி இருக்கும், எப்படி இருக்கும் முடிவு? 10ஆம் கிளாஸில் அவன் போய் உட்காந்து ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு காரியங்களை இது பண்ணாமல் கடைசியாக முடிவில் அவன் ஃபெயில் ஆகிடுறான் அப்படின்னா, அப்போ அந்த வாத்தியார் மேலே தப்பு கிடையாது. அதே போல் நம்ம இயேசுவாகிய வாத்தியார் மேலே தப்பு கிடையாது. அவர் நம்மளை எப்படியாவது மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க தான் பிரயாசப்படுறாரு.
எப்படி ஸ்கூலில் ஒழுங்காக பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் மாணவன் ஃபெயில் ஆகிறானோ, அதே போல் சபையில் இருக்கிற நாமும் கூட ஃபெயில் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக கேட்கலை அப்படின்னா ஃபெயில் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்க மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்களோ என்னமோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. தினம் வீட்டில் இதை புலம்பிக்கிட்டே இருக்கேன் நான். எப்பா இந்த 90 அடி ஏன்டா அந்த சபையை நீட்டணும், சர்ச்சை 60 அடி இருந்த போனால் பரவாயில்ல, 90 அடி நீட்டி 30 அடிக்கு அந்தண்டா உட்காந்து அவங்க மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் போயிருமோ என்னமோ அப்படின்ட்டு கவலையை நான் தினம் மனசில் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கவனமாக அதை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கும்போது தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆகையினால் இந்த யோசேப்பை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாய் தேவன் யோசேப்பை அவர் புடமிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் மரிக்கும்போது இப்போ எப்படி அநேக பிள்ளைகளை அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு படித்தோம்ல. இப்போ பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகம புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி கூட 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 45:2. இங்கே யோசேப்பை பார்க்குறோம். அவனுடைய சகோதரர்களெல்லாம் அவனிடத்தில் வந்த பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள். அவன் 2ஆம் வசனம், 45:2ஆம் வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அவன் சத்தமிட்டு அழுதான் அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களை பார்த்தபோது அவன் இருதயம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படின்னா நான் அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தையும் இதையும் நான் உங்களுக்கு இணைச்சி சொல்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தில் அநேக பிள்ளைகளை அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இங்கேயும் கூட தன்னுடைய சகோதரர்கள் 11 பேரையும் இன்னும் ஏராளமான ஜனங்களையும் அவன் பசி ஆற்றுவதற்கு, அநேகருக்கு அவன் ஒரு ஜீவனாய் இருப்பதற்கு முதலாவது யோசேப்பு கோதுமை மணியாய் மரிக்க வேண்டியது இருந்தது. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பை தேவன் அனுப்பும்போது அவன் மட்டும் அது கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் போகாமல் இருந்து அவன் முரட்டாட்டம் பிடிச்சி அவன் காரியங்களை வித்தியாசமாக நடந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் இப்பயும் சொல்கிறேன், வாலிப தம்பிகள், வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களை வைத்திருக்கிற இடத்துல தேவன் உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற அந்த சூழ்நிலைகளில் ஊடாய் நீங்கள் யோசேப்பை போல நீங்கள் கடந்து போனீர்கள், அப்படிப்பட்ட உபத்திரவத்தை நீங்கள் தாங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சபையில் நீங்கள் அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேக குடும்பங்களுக்கு, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேக சகோதரிகள், நீங்கள் அநேக சகோதரிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் நாம் அந்த உபத்திரவத்தையும் அந்த பாடுகளையும் நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இங்கே அந்த காரியங்கள் அவ்வளவு. அப்போ அவன் 4ஆம் வசனத்தில் சொல்கிறான், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் என்னை விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்கிறார். என்னை நீங்கள் விற்றீங்கல்ல, அந்த சகோதரன் நான் தான் அப்படின்னா, இப்போ அவர் இயேசு எப்படி இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் புடமிட்டு போனாரோ அதுபோல் யோசேப்பும் அவர் வயசில் 30 வயசு, அவருக்கு 30 வயசு வரைக்கும் அவர் புடமிடப்பட்டு இயேசுவை போல அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் நன்மையாய் மாறினார். அவர் சொல்கிறாரு,
என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இப்போ அந்த 43:30 வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் அப்படின்னு எழுதியிருக்கு. பாருங்க, தன்னுடைய சகோதரர்களை அவன் எதுக்கு இதை சொல்ல வரான்னா, எந்த அளவுக்கு அவன் மரித்திருந்திருப்பான் பாருங்க. அவன் தன் சொந்த ஜீவனுக்கு மரித்தவன். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும் போல இப்போ யோசேப்பு தனித்து கிடையாது. அவன் சகோதரர்கள் அவனோடு கூட வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களையும் அவன் மகிமைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். அது மாத்திரமல்ல, அந்த மற்ற தேசங்களில், எகிப்து தேசம் அல்லாத தேசங்களில் இருந்தும் கூட யோசேப்பினிடத்தில் வந்து தானியத்தை வாங்கி எல்லாரும் தன்னுடைய பசியை ஆற்றி கொண்டார்கள். அவ்வளவு காரியங்கள் யோசேப்பை கொண்டு தேவன் செய்தார் பிரியமானவர்களே. ஆகையினால்தான் நான் மரிக்காமல் இருந்தேன்னா அந்த சபைக்கு கூட நம்ம பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். நம்ம வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இங்கே வேதம் எழுதியிருக்கு. 39ஆம் வசனம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை வாக்கிய பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு. அப்போ நாம் எங்கே வேலை செய்கிறோமோ, எங்கே படிக்கிறோமோ, எங்கே தங்கி இருக்கோமோ, அங்கே தேவன் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் செய்கிற வேலை, நாம் பண்ணுகிறது எல்லாம் அது ஒரு அற்புதமாக இருக்கும் பிரியமானவர்களே. அதுதான், அது யாரிடத்தில் இருக்குன்னா மரிக்கிற மனிதனிடத்தில் தான் இருக்கும். சுயத்துக்கு நாம் மரிக்கும் பொழுது, கோதுமை மணி போல் நாம் மரிக்கும் பொழுது இது கண்டிப்பாக நடக்கும். கடைசியாக ஒரு வசனம் ஆதியாகமத்திலேயே 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதாவது அவங்க சகோதரர்கள் கடைசியாக போய் பயந்துக்கிட்டு அவங்க காலில் விழுகிறாங்க. அப்போ யோசேப்பு என்ன சொல்கிறாரு? யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினான் அப்படின்னு எழுதியிருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரிகளே, ஒரு நிலத்தில் இருந்து மரிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் அமையும். மரிக்காதவர்கள் வாழ்க்கை இப்படி அமைவதே இல்லை. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து நான் எப்படி மரித்தேனோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மரிக்க வேண்டும். அப்படி மரிக்கும்போது தான் நீங்கள் உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் சபைக்கு, வேலை செய்கிற இடங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து அவர் விட்டு கொடுத்தார். இந்த நாளிலும் கூட நாம் அந்த அப்பத்தை நாம் புசிக்க போகிறோம். அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ண போகிறோம். அப்போ இயேசு நடந்தபடியே நானும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி,
என்னை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட, என் ஜீவனை நான் காத்துக்கொள்ள ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. எப்படி யோசேப்பு தன் ஜீவனை காத்துக்கொள்ள அவர் விரும்பவே இல்லை. தேவன் எப்படியெல்லாம் அவரை நடத்தினாரோ அதுபோல் அவர் தன்னை விட்டு கொடுத்தார். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ பெரும் விதமாக நமக்கு வர விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான சில சரீரத்தில் ஒரு வியாதியோ அல்லது ஒரு சம்பவமோ அல்லது நம்ம வீட்டில் ஒரு இழப்போ அல்லது ஏதோ ஒரு சம்பவங்கள் மூலமாய் சில நேரங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கிறது. அதெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே நன்மைக்காகவே தேவன் செய்கிறார். எல்லாம் நன்மைக்காக செய்கிறார். நாம் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அநேகர் மூலமாய் தேவன் நம்மை உடைக்கிறார், நம்மை உருவாக்க நினைக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். இதனால் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.